தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அறிவிக்கை வந்து வெளியிடுறாரு. இந்த அறிவிக்கை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியல் வட்டாரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அந்த அறிவிக்கையில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதா வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டு டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். வாங்க நாம் வீடியோக்குள்ளார போகலாம். கடந்த ஒரு வார காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு கல்விக்கான நிதி உதவி வந்து மத்திய அரசு வந்து ஒதுக்காமல் காலந்தாமதம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அரசியல் வட்டத்தில் நிறைய தலைவர்கள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வந்து ஒரு அறிவிக்கை சொல்கிறார். அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கான நிதி உதவி வந்து வழங்காமல் இருக்கிறதுனால தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளை வந்து மாணவர்களும் ஆசிரியர்களும் மிக கடுமையாக பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் சீக்கிரம் வந்து கல்விக்கான நிதி உதவி வழங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி நிதி உதவி வழங்காத மத்திய அரசினுடைய இந்த செயல் வந்து கல்வி உரிமை சட்டத்துக்கு வந்து எதிரானதும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் எதிரானதும் அப்படின்ட்டு வந்து ஒரு அறிவிக்கை வந்து சொல்லியிருக்காரு. இந்த அறிவிக்கை பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் இவருடைய அறிவிக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.